இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதோட நகோமி எரிமலை குமாரங்கள் கில்யோன் மக்லோன் அவங்கள கூட்டிட்டு மோவா தேசத்துக்கு போனாங்க. அங்கே நிறைய உணவுகள் கிடைக்கும்னு போன கொஞ்ச நாள்லயே எரிமலைக்கு இறந்து போயிட்டாங்க. அதோட நகோமியும் குமாரனும் தனியாக தான் இருந்தாங்க. அதோட அவங்க குமாரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. கிலியோன் ஒரு பாலை விரும்பினா, மக்லோன் ரூத்தை விரும்பினா. திருமணம் செஞ்ச 10 வருஷத்துலேருந்து அவங்க குமாரில் நகோமியோட குமாரில் இறந்து போயிட்டாங்க. அதோட நகோமி சொன்னா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருங்க. இங்கே நான் ஒரு மகனை பெற்று உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு நகோமி சொன்னான். அதோட ஒரு பால் நகோமி கணத்திலே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. ரூத்து நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் எந்த கடவுளை வேண்டீங்களோ அந்த கடவுள் என் கடவுள். நீங்கள் எந்த வீட்டில் வாடுறீங்களோ அந்த வீட்டில் நான் வாழ்வேன். நீங்கள் எங்கே மரித்து போகிறீங்களோ அங்கே தான் நானும் மரித்து போவேன்னு சொல்லிட்டு நகோமி கூடயே ரூத்து இருந்துட்டா. அதோட அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கே போயிட்டாங்க. அதோட ஊர் மக்கள்லாம் நகோமி வந்துட்டான்னு சொன்னாங்க. இனிமே நீ நகோமின்னு கூப்பிட்டாதீங்க, மாறாள்னு கூப்பிடுங்க அப்படின்னு நகோமி சொன்னான். அதோட ரூத்து கோதுமை பொறுக்க போயிருந்தா. அப்போ போவாஸ் நீ இது யார் இந்த பெண் அப்படின்னு கேட்கும் போது இது நகோமியோட மருமக அப்படின்னு சொன்னாங்க. அதோட போவாஸ் சொன்னா, நீங்கள் எங்கள் இல்லையே வேலை பாருங்க, உங்களுக்கு தண்ணி வேணும்னா எங்கள் வேலைக்காரங்கிட்ட கேட்டு குடிங்க அப்படி சொல்லிட்டான். போவாஸ் சொல்லிட்டான். அதோட கொஞ்ச நாள்லயே போவாஸுக்கு ரூத்தை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, போவாஸோட கண்களில் ஏசப்பா ரூத் மேலே தயவு கொடுக்க பண்ணார்.